வணக்கம் நேயர்களே, கல்லூரி காலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். வார வாரம் உயர்கல்வி தொடர்பான பல தகவல்களையும் பல உயர்கல்வி நிறுவனங்கள் தொடர்பான அப்டேட்ஸையும் இந்த நிகழ்ச்சி கொடுத்துட்டு இருக்கு. உயர்கல்வி அப்படின்னதுமே மாணவர்களுக்கு உடனே இன்ஜினியரிங், மருத்துவம் அப்படிங்கிற காலம் போய் இப்போ CA, CMS, CMA, CS போன்ற படிப்புகள் மேல மாணவர்களுக்கு அதிகமா ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. இந்த துறைகள்ல மாணவர்களோட எதிர்காலமும் நல்லா இருக்கிறதா சொல்லப்படுது. மாணவர்களை அதிகமா ஈர்க்கிற இந்த துறையில அப்படி என்ன இருக்கு அப்படிங்கறதா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இது தொடர்பா நம்மிடையே பேசுவதற்காக பரத்வாஜ் இன்ஸ்டிடியூட்டில் இருந்து நிர்வாகிகள் ஸ்ரீவத்சவன் மற்றும் நிறுவனர் பழனிசாமி ஆகியோர் நம்மிடையே இணைகின்றனர். அவர்கள் இருவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இருவருக்கும் வணக்கம். திரு பழனிசாமி, கிட்டத்தட்ட 15 வருடங்களா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க. உங்க நிறுவனம் அறிமுகம் தேவையில்லாத ஒரு நிறுவனம். பலாயிரக்கணக்கான மாணவர்களை, சிறந்த மாணவர்களை உருவாக்கி இருக்கீங்க. இந்த நிறுவனத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த நிறுவனம் அப்படிங்கறத விட இது ஒரு மேன் மேக்கிங் எஜுகேஷன். விவேகானந்தர் சொன்ன மாதிரி ஒரு முழு ஆளுமை கொண்ட ஒரு மாணவர்களை உருவாக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வத்சன் சார் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 2005ல ஒரு ப்ராப்ளி இந்த மாதிரி ஒரு காஃபி ஷாப்ல ஆரம்பிச்சதுதான். லைக் நம்ம வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு ஆர்கனைசேஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்களுக்கு வந்து நிறைய அந்த கோர்சஸ் பத்தி அறியாம இருக்கு. லைக் CA பண்ணணும்னா டஃப், CMA பண்ணணும்னா டஃப். நிறைய பேருக்கு CMA என்னன்னே தெரியறது இல்ல. ACS பண்ணணும் என்ன, அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். நிறைய மாணவர்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கணும், அது மூலியா வேலை வாய்ப்புகள் கிடைக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2005ல ஆரம்பிச்ச நிறுவனம் 15 வருஷமா இது பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 15,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல ட்ரெயின் பண்ணிருக்கோம் இது வரைக்கும். சோ அந்த மாதிரி இது வந்து ஒரு 25 ஆசிரியர்கள் இருக்காங்க. எல்லாருமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், கம்பெனி செக்ரட்டரிஸ், காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ், ஹைகோர்ட் லாயர்ஸ் அந்த மாதிரி எங்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு நிறுவனமா நடத்திட்டு இருக்கோம். ஒரு சிறந்த நிறுவனத்தை தொடர்ந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. திரு ஸ்ரீவத்சவன், உங்ககிட்ட கேட்கணும். கிட்டத்தட்ட 25 வருஷமா இந்த ஆடிட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாது இருக்காது. மாணவர்கள் ஏன் இந்த CA படிப்புகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பொதுவா படிப்பு அப்படின்றதே வந்து ஒரு நம்மளுடைய எக்கனாமிக் அண்ட் சோசியல் ஸ்டேட்டஸ், இது ரெண்டுத்தையும் மேம்படுத்துறதுக்காக நம்ம எல்லாரும் படிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த எக்கனாமிக் அண்ட் சோசியல் ஸ்டேட்டஸை மேம்படுத்துற ஒரு நல்ல கோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து டாப்ல இருக்கிறது CA அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எல்லா கோர்ஸுமே கண்டிப்பாக நல்ல கோர்ஸ் தான். ஆனா எதனாலனா இது வந்து நேஷனலி, இன்டர்நேஷனலி நமக்கு ஒரு ரெகக்னிஷனையும் கொடுக்குது. அதை தவிர இந்த கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வேல்யூ கொடுக்குது. அவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் சரி, படிக்கும் போது ஏற்படுற பல அனுபவங்கள் அவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப உதவ போறது இந்த கோர்ஸ் மூலியமா. அதனால கூட இந்த கோர்ஸ்களுக்கு பெரும் அளவுக்கு டிமாண்ட் இருக்கு. ரெண்டாவது, இப்போ நான் பாக்குறது சுத்தி பார்க்கும்போது மிச்ச கோர்ஸுகளுக்கு ஆகிற செலவும் இந்த மாதிரி CA மாதிரி இருக்கிற ஒரு கோர்ஸுக்கு ஆகிற செலவுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. ரொம்ப சாதாரண டிஃபரன்ஸ் இல்ல, ரொம்ப பெரிய டிஃபரன்சஸ் இருக்கு. ஒரு கம்மி எக்கனாமிக்கலி கொஞ்சம் வீக்கரா இருக்கவங்க கூட ரொம்ப ஈஸியா எடுத்து படிக்கக்கூடிய கோர்ஸாவும், மெரிட் மாத்திரமே முன்னிறுத்தி நடத்துற ஒரு கோர்ஸாவும் இன்னி வரைக்கும் CA இருந்துட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சா அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைக்க போற பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். அதனால கூட நான் எல்லாத்தையும் சொல்றது CA படிக்கிறதுக்கு திங்க் பண்ணுங்க அப்படின்றது தான். இன்னொரு ஒரு பொதுவான ஒரு கேள்வி உங்ககிட்ட முன்வைக்கணும் இருக்கேன். எப்படின்னா, இந்த அக்கௌண்ட்ஸ் அப்படின்னாலே அது ஒரு 3வது பிரிவா நம்ம உயர்கல்வியில +2ல எல்லாம் இருக்கிறத பாக்குறோம். மாணவர்கள் எப்பவுமே பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுதான் ஒரு முதன்மையான பாடப்பிரிவுகள் அப்படின்னு நினைப்பாங்க. அதனாலேயே மாணவர்களுக்கு இந்த பக்கம் வர்றதுல ஒரு தயக்கம் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அந்த தயக்கம் இருக்குன்றதை விட இருந்தது அப்படின்னு சொல்றதுதான் உண்மை. ஏன்னா நான் படிக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்கு, இதுக்கு பேரே தேர்ட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் குரூப் அப்படின்றதுக்கு நாட் பிகாஸ் ஆஃப் நம்பர் மாத்திரம். ஒரு மாணவர் கொஞ்சம் கம்மியா மார்க் வாங்கினாங்கன்னா அந்த குரூப்ல தான் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அந்த மாதிரி தான் நானும் அந்த குரூப்ல சேர்ந்தேன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த டைனமிக்ஸ் மாறித்து, டிமாண்ட் சப்ளை தியரியும் மாறித்து. வேர்ல்டு வைடு நம்ம 1991 ஏற்படுத்தின பாலிசி சேஞ்சஸ், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன் கொண்டு அதனால ஏற்பட்ட மாற்றங்கள்ல
ஒரு பெரிய மாற்றம் எஜுகேஷன்ல ஏற்பட்டது. ரொம்ப சைலண்டா ஆனா ரொம்ப நீட்டா நடந்தது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்லோவா இந்த கோர்ஸ்களுக்கு ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒன்னு நிறைய காலேஜஸ், நிறைய அந்த பக்கம் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் அந்த மாதிரி வந்ததுனாலையும், இன்னொன்னு இந்த கோர்ஸ்க்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கிற டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாவும் ஆகுச்சு. இந்த கோர்ஸ்களும் அதுக்கேத்த மாதிரி இந்த இன்ஸ்டிடியூட்டும் அவங்களுக்கு கேட்டர் பண்றதுக்காக வேற வேற லெவல்ல சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. சோ ஸ்டூடெண்ட்ஸோட ஆட்டிடியூட், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனோட ஆட்டிடியூட், ஓவரால் டிமாண்ட் சப்ளை, இந்த இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிளஸ் எங்களை மாதிரி நிறைய கோச்சிங் சென்டர்ஸ், அப்பையில இருந்தா நிறைய பிரைவேட் கோச்சிங் சென்டர்ஸ் உருவாக ஆரம்பிச்சது. இவங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டு வந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா, இப்போ ஒரு டாப் ரேங்கிங் ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்கூல்ல will prefer commerce group. இப்போ third group இருந்தது, இப்பயும் probably நம்பருக்காக அது வேணா third groupனு சொல்லலாம். ஆனா இப்போ இது ஒரு பிரீமியர் குரூப்பா மாறி இருக்கு. நிறைய சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இப்போ உங்களுக்கு காமர்ஸ் குரூப் வேணும்னா நீங்க நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்றதுலாம் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப உலக அளவுல எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு படிப்பா மாறிடுச்சு அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசலாம். நேயர்கள் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. உங்களோட கருத்துக்களை, கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம் சார். சார் நான் தருமபுரி மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார். நானு சரி சார், இப்போ சமயமா பேப்பர்ல வந்து இந்த சிஏ படிக்கிறதுக்கு வந்து 10th குவாலிபிகேஷன் +2 எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு சமயமா பேப்பர்ல படிச்சேன் சார். நானு இப்ப என் பையன் இப்ப வந்து 10th முடிச்சுட்டு +1 படிக்கிறான் சார். இப்போ மேத்ஸ் குரூப் சேர்த்திருக்கேன். இப்போ இது எனக்கு ரொம்ப நாளா இது மாதிரி படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசைங்க சார் எனக்கு. இப்போ இது வந்து 10th இப்பதான் முடிச்சுட்டு +1 போயிருக்கான் சார். இப்பவே அது வந்து அட்மிஷன் போடுறதுக்கு அதுக்கான அது என்ன சூழ்நிலை இருக்குன்ற இது அது தெரிஞ்சு நான் என்ன சார் போன் பண்ணேன் சார். நான் நீங்க இப்பதான் மாணவர்களுக்கு இதுல ஆர்வம் அதிகமா இருக்கு. இப்ப 10th முடிச்சுட்டே இதுக்கு வரலாமா அப்படின்னு மாணவர்கள் முயற்சிக்கிறாங்க. அவருக்கான ஒரு சின்ன திருத்தம், 12வது தேவையில்லை அப்படின்றத சொல்லல, 10வது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுதான் இப்போ ஏற்பட்டிருக்க ஒரு புதிய மாற்றம். என்னன்னா, முன்னாடி அதாவது போன வருஷம் வரைக்கும் 12வது முடிச்சதுக்கு அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணணும். இதுல 3 லெவல் இருக்கு. ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல் அப்படின்னு 3 லெவல் இருக்கு. இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அதாவது பேஸ் கோர்ஸுக்கு 12வது முடிச்ச உடனே தான் ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க ஃபவுண்டேஷன் எழுதணும். 12வது எக்ஸாமினேஷன் கிட்டத்தட்ட மார்ச் மாசம் நடக்குது. மார்ச் மாசம், ஏப்ரல், மே அல்லது ஜூன் மாசம், மே மாசமே ரிசல்ட் வந்தது. பட் மே அல்லது ஜூன் மாசம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பெர்ஃபெக்ட்டா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த வருஷம் நடக்கிற நவம்பர் மாசம் அந்த ஸ்டூடெண்ட் ஃபவுண்டேஷன் எழுதலாம். இது போன வருஷம் வரைக்கும். இப்ப என்ன மாற்றம் வந்திருக்குன்னா, 10வது முடிஞ்ச உடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதாவது 10வது பாஸ் பண்ணின ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த 11வது படிக்கும் போதே அந்த கனவை வளர்த்துன்றாங்க, சிஏ படிக்கணும் அப்படின்றது. சோ அவங்களுக்கு அந்த கனவு இருக்கும் போது அவங்க உடனேவே ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். இந்த 11, 12வது படிக்கும் போதே ஒரு அளவுக்கு பேஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டாங்கன்னா 12வது எக்ஸாம் மார்ச் மாசம் முடியும்னா உடனே வர மே மாசமே அவங்களால சிஏ எக்ஸாம் அதாவது ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுத முடியும். இதன் மூலியமா இதுவரைக்கும் நவம்பர்ல எழுதி இந்த எக்ஸாம ஒரு 6 மாசம் முன்னாடியே அதாவது மே மாசமே எழுதலாம். சோ கொஞ்சம் சீக்கிரமா இந்த கோர்ஸை முடிக்க முடியும். அண்ட் உங்களுடைய கனவுகளுக்கு தீனி போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய டைம் கிடைக்குது. அதான் இதோடைய பெரிய டிஃபரன்ஸ். நிச்சயமா அந்த தகவல் எல்லா நேயர்களுக்குமே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு பேசிக் கொஸ்டின் உங்ககிட்ட முன்வைக்கணும். இந்த சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் இந்த படிப்புகளுக்கான அடிப்படை விளக்கம் என்ன அப்படிங்கறத. சிஏ அப்படின்றது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படின்னாலே பொதுவா கொலோக்கியலா சொல்றது ஆடிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதையும் தாண்டி இது பல ஃபைனான்ஸ் ரிலேட்டட், டாக்ஸ் ரிலேட்டட் அந்த மாதிரி கோர்ஸ். இதுல படிக்கிறது மூலியமா 3 விதத்துல ஒருத்தருக்கு ஸ்பெஷலைசேஷன் கிடைக்கும். ஒன்னு ஃபைனான்ஸ். இன்னைக்கு உலகம் எதனால இந்த கோர்ஸ் மேல வந்ததுன்னா, இன்னைக்கு உலகமே சுழன்று இருக்க விஷயம் ஃபைனான்ஸ் நம்பிதான். சோ அதனால கூட இது முன்னுக்கு வந்தது. ரெண்டாவது வந்து அக்கௌண்டன்சி. அக்கௌண்டன்சி அப்படின்றது ஏதோ வெறும் கணக்கு எழுதுன்னு நினைக்கிறது இல்லை. அது வந்து ஒரு சின்ன லெவல்ல அந்த கணக்கை கொண்டு போய் பிரசன்ட் பண்ற விதம். அதாவது இப்போ யாராவது ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்றது தான் முதல்ல தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. என் கம்பெனியோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. அதுக்கெல்லாம் இந்த அக்கௌண்டன்சியோட பிகினிங் டு டெரிவேஷன் டு எண்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பெரிய ஃபீல்டு அக்கௌண்டன்சி அப்படின்றது. பிளஸ் டாக்ஸ்.
இது மூணுத்துலயுமே ஒருத்தரால ஸ்பெஷலைஸ் பண்ண முடியுது. வேற வேற துறையில அவரால இதுல முன்ன நிக்க முடியுதுன்னா அது இந்த சிஏ கோர்ஸ்ல ஒரு ஓவரால் குளோபல் நாலேஜ் நமக்கு கிடைக்குது. அதனால தான் இது எங்க போனாலும் இதுக்கு ஒரு வேல்யூவும் இருக்கு. நிச்சயமா. திரு பழனிசாமி, இவரு ஸ்ரீவத்சவன் சொன்ன மாதிரி இத பல நிறுவனங்கள் வழங்குறாங்க. இந்த படிப்புகளை பலவேறு மாதிரியான டீச்சிங் மெத்தட்ஸை கையாளுறாங்க. நான் ஏன் பரத்வாஜ் இன்ஸ்டிடியூட்டை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம். அதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி வத்சன் சார் வந்து சிஏ பத்தி சொல்லியிருந்தாரு. இன்னும் 2 படிப்புகள் இருக்கு, சிஎம்ஏ சிஎஸ் 2 படிப்புகள் இருக்கு. அதை பத்தி ஒரு நிமிஷமான விளக்கங்கள் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து சைனா பார்த்து பயப்படுறோம், கொரோனா வைரஸ்னால பயப்படலாம், அது ரீசன் கிடையாது. ரெண்டாவது அவங்க எல்லா பொருளையும் பாத்தீங்கன்னா எல்லாமே உலகமே அவங்க கிட்ட தான் வாங்குது. ஐபோன் பாத்தீங்கன்னா டிசைன்ட் இன் கலிபோர்னியா பட் மேட் இன் சைனான்னு சொல்லுவாங்க. ஓகே, சாம்சங், ஆப்பிள் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சைனா நோக்கி வாங்குறோம். அவங்களால அதாவது தடுத்து நிறுத்தவே முடியல வேர்ல்டுல. காரணம் என்னன்னா செலவு கம்மி பண்றாங்க. கம்மியான செலவுல ஒரு பொருளை தயாரிச்சு நல்ல குவாலிட்டியில சேல்ஸ் பண்றாங்க. இதுக்கு காரணம் அவங்களோட ப்ராடக்டோட காஸ்ட் பத்தி தெரிஞ்சிட்டு தான். செலவை குறைக்கணும் பட் தரம் குறையக்கூடாது. அதை பண்றவங்க தான் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ். இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல நீங்க எந்த ஆர்கனைசேஷன் வேணா எடுத்துக்கங்க, அது ஒரு மோட்டார்ஸ் கம்பெனியா இருக்கட்டும், லைக் 4 வீலர் 2 வீலர் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல ஒரு ஈவன் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அனாலிசிஸே போயிட்டு இருக்கு. வீட்டுல இருந்து வேலை செய்ய வைக்கலாமா, இல்ல ஆபீஸ்க்கு எம்ப்ளாயி வந்து வேலை செய்ய வைக்கலாமா, இந்த செலவு எப்படி நம்ம குறைக்கலாம், எப்படி லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சோ உலகத்தில் இருக்கிற எல்லா நிறுவனங்களுமே வந்து செலவை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த செலவை குறைக்கணும்னு நினைக்கிறதுக்கு நினைக்கலாம், பட் செய்யறவங்க வந்து காஸ்ட் அக்கௌண்டன்ஸ். அதான் சிஎம்ஏன்னு சொல்லுவாங்க, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் சொல்லிட்டு. இப்போ ஒரு கம்பெனியோட லீகல் ப்ராப்ளம்னா லாயர்கிட்ட போக மாட்டாங்க, ஒரு கம்பெனி செக்ரட்டரிட்ட போவாங்க. ஒரு லீகல் அட்வைசரா இருப்பாரு கம்பெனி செக்ரட்டரி. இந்த 3 கோர்ஸ்க்குமே வத்சன் சார் சொன்ன மாதிரி ஆஃப்டர் 10th அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். +1 +2 ஓடையே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்க கேட்ட கேள்விக்கு வரீங்க, ஏன் பரத்வாஜ் இன்ஸ்டிடியூட்டை வந்து நீங்க சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து நாங்க வந்து ஒரு மேன் மேக்கிங் எஜுகேஷன் சொன்ன மாதிரி உள்ள வர ஒரு ஸ்டூடெண்ட்டும் சாட்டிஸ்பாக்சனோட தான் வெளியில போகணும்னு நினைக்கிறோம். நம்பர் 1. நம்பர் 2, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ஜாயின் பண்ணுவாங்க. நானே நிறைய பக்கம் கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்கேன். ஏன்டா கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி நான் வருத்தப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி வருத்தம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நீ ஒரு 15-20 நாள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணு, உனக்கு பிடிக்கலையா உங்களோட பணம் உங்களோட நேரத்தை நாங்க செலவழிக்க விரும்பல, நீங்க எடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரியான சாட்டிஸ்பாக்சன் கேரண்டி கொடுப்போம். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ், சார் நான் ஸ்கூலுக்கு போகணும், சிஏவும் படிக்கணும், எப்படி சார் முடியும்? பிகாஸ் நான் ஆல்ரெடி ஸ்கூல்ல நிறைய படிக்க வேண்டியிருக்கு. அந்த ஸ்கூல்ல +1 மார்க் +2 மார்க் இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நான் வந்து சிஏவும் படிக்கணும், சிஎம்ஏ சிஎஸ் படிக்கணும், என்ன பண்றதுன்னா எங்களோட வகுப்புகள் வந்து ஆன்லைன் மட்டும் கிடையாது, ரெகுலர் வகுப்புகளும் கிடையாது, ரெண்டுமே கம்பைண்டா இருக்கு. சோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கிளாஸ்க்கு வர முடியலன்னா அவங்களுக்கு ஆன்லைன் சப்போர்ட் கொடுக்குறோம், கிளாஸ்க்கு வந்தா அவங்களுக்கு ரெகுலர் கிளாஸ் இருக்கிறோம். அந்த மாதிரி 2 சப்போர்ட்டுமே அவங்களுக்கு கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை, இல்ல நான் டிஸ்டன்ஸ்ல இருக்கேன், இல்ல ரூரல் ஏரியாவில் இருக்கேன், எனக்கு தரமான வகுப்புகள் வேணும் அப்படின்னு சொன்னா அவங்க ஆன்லைன் மோட் சூஸ் பண்ணிப்பாங்க. +1 +2 முடிச்சதுக்கு அப்புறமாவே அந்த 2 months ஹாலிடேஸ்ல எங்களால வந்து ட்ரெயின் பண்ணி அனுப்ப முடியும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எங்களோட சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் ஆர் சிஏ ஃபவுண்டேஷன் ரிசல்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கோம் நிறைய வாட்டி. அண்ட் 90% ரிசல்ட்ஸ் அட் த ஃபவுண்டேஷன் லெவல் மெயின்டைன் பண்றோம். இன்டர் லெவல்ல பாத்தீங்கன்னா 60 to 70% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியா பாஸ் பண்றாங்க. அவங்களுக்கான கவுன்சிலர்ஸ், அதாவது ஒரு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இண்டிவிஜுவல் அட்டென்ஷனை பண்ணுங்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்டான இது. அது மட்டும் இல்லாம உங்க டெஸ்ட், மாடல் எக்ஸாமினேஷன், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் நிறைய படிக்கும்போது அவங்களுக்கு மென்டல் பிரஷர் வந்து சம்டைம்ஸ் அவங்க கொஞ்சம் கீழே போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ வந்து அவங்களுக்கான கவுன்சிலிங், மோட்டிவேஷன் செஷன், அவ்வளவு ஏன் வத்சன் சார் நானும் நைட் 11 o'clock கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிருக்கோம். சார் என் பையன் கொஞ்சம் நல்லா இருக்கான், பேசுங்கன்னு சொல்லுவாங்க. வி ஆர் தேர், நாங்க அதுக்காக தான் இருக்கோம்னு சொல்லிட்டு பேசியிருக்கோம். அந்த மாதிரி சோ இந்த மாதிரி காரணங்களால தான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பரத்வாஜ் இன்ஸ்டிடியூட்டை செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது மார்க்கெட்டிங்காக சொல்ல, அப்கோர்ஸ் நீங்க வெளியில கேட்கணும், பரத்வாஜ் இன்ஸ்டிடியூட் சேரலாமா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி படிச்ச மாணவர்கள்ட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. நான் சொன்னா வந்து நானே என்னை பத்தி பெருமையா பேசின மாதிரி இருக்கும். நீங்க வெளியில மாணவர்கள்ட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க பரத்வாஜ் இன்ஸ்டிடியூட் பத்தி. நிச்சயமா நீங்க கடைசியா சொன்ன வார்த்தை தான் நிச்சயமா ஒரு பெரிய வார்த்தையா இருக்கும்னு நினைக்கிறேன். பரத்வாஜ் இன்ஸ்டிடியூட்டை ஏன் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான சிறப்பான விளக்கத்தை கொடுத்தீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேயர்களே, கல்லூரி காலம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.
நேயர்களே, கல்லூரி காலம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் CA, CMA, CS போன்ற படிப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பரத்வாஜ் இன்ஸ்டிடியூட் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். பல சிறப்பான தகவல்களை, மாணவர்களுக்கு பயனுள்ள தகவல்கள் இன்னைக்கு நிகழ்ச்சி மூலமா சென்றடைஞ்சிட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம பேசலாம். ஸ்ரீவத்சவன் சார், எப்பவுமே இந்த CA படிக்கணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல பிரெயினியா இருக்கணும், கணக்கு நல்லா வரணும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வெளியில இருக்கு. பெற்றோர்களுக்குமே சரி, மாணவர்களுக்குமே சரி, CA படிக்கிறது அவ்வளவு கஷ்டமா? கண்டிப்பா கிடையாது. அது வந்து ஒரு தோற்றம் தான். நீங்க சொன்ன மாதிரி இங்கிலீஷ்ல ஒரு மித் அப்படின்னு சொல்றது தான் அது. அது பல சமயங்கள்ல மக்கள் மனசுல எப்படி அப்படி பதியுதுன்னு, ஏன்னா CA இன்ஸ்டிடியூட் கூட அத பெரும் அளவுல அந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி தான் இருக்காங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்துறாங்க அதுக்காக. கண்டிப்பா அந்த மாதிரி ஏதோ இது ரொம்ப அதிகமா மார்க் வாங்குற பசங்க தான் படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறதே ரொம்ப தப்பு. நான் படிச்சிருக்கேன் அப்படின்ற உண்மையையும் சேர்த்து பாத்தீங்கன்னா அது கிடையாது அப்படின்றது தான் இங்க. இது படிக்கிறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் வேணும். அந்த ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஹார்ட் ஒர்க் அப்படின்றத விட இப்ப உலகத்திலேயே ஹார்ட் ஒர்க் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலா ஸ்மார்ட் ஒர்க். அதாவது இது படிக்கிறதுக்கு எந்த மாதிரி நாம வேலை செய்யணுமோ, கண்டினியூஸா வேலை செஞ்சுட்டே, தூங்காம வேலை செஞ்சுட்டே இருக்கிறதுக்கு பேர் ஹார்ட் ஒர்க்னா, என்ன அளவுக்கு தேவையோ, எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி அதை அணுகுவதுதான் ஸ்மார்ட் ஒர்க். சோ இதையும் பாத்தீங்கன்னா CA பொறுத்த வரைக்கும் கூட கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணீங்கன்னா, யோசிச்சு படிச்சீங்கன்னா இது கண்டிப்பா முடியும். அதனால நிச்சயமா அந்த மித்த நிறைய இடத்துல உடைச்சுன்னு தான் வந்திருக்காங்க. திருப்பியும் சொல்றேன், இது கண்டிப்பா ரொம்ப டிஃபிகல்ட் டஃப் கோர்ஸ் எல்லாம் கிடையாது. இது படிக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட், முதல்ல எந்த படிப்புக்குமே முதல்ல தேவை அது படிக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ், ஸ்மார்ட் ஒர்க், இது மூணும் பண்ணினா கண்டிப்பா இந்த கோர்ஸ் யார் வேணா படிக்கலாம். நிச்சயமா இது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமே ஒர்க் ரீதியாவுமே அது ஒரு ஸ்மார்ட்டான ஒர்க்கா தான் இருக்க போகுது இல்லையா? கண்டிப்பா, நிச்சயமா. கிட்டத்தட்ட இங்க 25 வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க, ஆடிட்ல டீச் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறப்போ பரத்வாஜ் இன்ஸ்டிடியூட்டை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க சொல்லக்கூடிய பாயிண்ட்? இப்போ பழனிசாமி சார் சொன்னதை தவிர எனக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட், எதனால ஒரு ஸ்டூடெண்ட் பரத்வாஜ் இன்ஸ்டிடியூட்டுக்கு வரணும் அப்படின்னு, ஏன்னா இது நாங்க அடிக்கடி பேசிட்டு இருப்போம். ரெண்டு இருக்குங்க. ஒன்னு லிட்ரஸி, இன்னொன்னு எஜுகேஷன். லிட்ரஸி அப்படின்றது நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை கத்து கொடுத்து உங்களை அந்த கோர்ஸ்ல ஏற்படுது. எஜுகேஷன், கல்வின்றது ரொம்ப உயர்ந்த விஷயம். அதாவது ரைட் டு அஸ் நாலேஜ், கரெக்டான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும். எதனால இதை நாங்க வந்து எங்க இன்ஸ்டிடியூட் ஒரு மேன் மேக்கிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்றோம்னா, இங்க வர ஸ்டூடெண்ட்ஸ் வெறும்னா ஒரு CA, CMA மாத்திரம் ஆகாம அவங்களை கண்டினியூஸா ஒரு வேல்யூ எஜுகேஷன், கொஞ்சம் அதிகமான விஷயங்கள், லைஃப் லெசன்ஸ், இதெல்லாம் சேர்த்து நாங்க எங்க கிளாஸ் ரூம்ல, நாங்க 2 பேர் மாத்திரம் இல்ல, எங்க ஹோல் ஃபேக்கல்டிக்கே அவங்க வந்து, ஏன்னா முதல்ல ஒரு ஸ்டூடெண்ட் அந்த ஃபேக்கல்ட்டியை பார்த்து இன்ஸ்பயர் ஆனா தான் அந்த சப்ஜெக்ட் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த சப்ஜெக்ட் மேல இன்ட்ரெஸ்ட் வந்தா அந்த கோர்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த கோர்ஸை ஈஸியா கடந்து போவாங்க. நிச்சயமா இங்க பல இடங்கள்ல வாழ்க்கைக்கான கல்வியை கத்து தரது இல்ல, நீங்க கொடுக்கிற பணத்துக்கு நாங்க என்ன ஸ்டஃப்போ அதை கொடுக்கறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க இல்லையா? ஆமாங்க. அது வந்து அதையும் தாண்டி நிக்கணும் அப்படின்றதுதான் கொஞ்சம் வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன். ஏன்னா நான் ஒரு CA ஆக்குறது ரொம்ப ஈஸிங்க. நான் இப்ப உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் CA, CMA, CS ஆக்குறது ரொம்ப ஈஸி. ஆனா அதையும் தாண்டி ஒரு 10 பேர் நிக்கிறாங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் டாலா நிக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம பரத்வாஜ் இன்ஸ்டிடியூட் ஸ்டூடெண்டா இருக்கணும் நாங்க ஆசைப்பட்டு, அதுக்காக நாங்க நிறைய வேலை பண்ணி எங்களுக்கு கோர்ஸ்க்குள்ளேயே நிறைய விஷயங்களை நாங்க சொல்லி கொடுக்கிறோம். இதை தவிர பியாண்ட் த கிளாஸ் ரூம் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சோ எதனால பரத்வாஜ் இன்ஸ்டிடியூட், எல்லா இன்ஸ்டிடியூட்டும் ஒன்னேதான் சொல்லி தராங்க, நாங்க என்னமோ வேற எதையோ சொல்லி தந்துட போதில்லை. ஆனா சொல்லித்தர விதமும் சொல்லித்தர விஷயங்களும் தேவைக்கேற்ப, அதாவது சப்ஜெக்டை தாண்டி நாங்க சொல்லித்தர விஷயங்களையும் நாங்க நிக்கணும்னு ஆசைப்படுறோம், நின்று இருக்கோம். நிச்சயமா ஒரு சிறப்பான விளக்கமா இருந்தது. நம்ம தொடர்ந்து பேசலாம். நேயர்கள் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், உங்களோட கேள்விகளை கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். சார், நாங்க கிருஷ்ணகிரில இருந்து பாரதி பேசுறோம் சார். சொல்லுங்க பாரதி. சார், இது எத்தனை வருஷம் சார் படிக்கிறது கோர்ஸ்? சரி, உங்களுக்கான கேள்விக்கான விடையை அப்ப தெரிஞ்சுக்கலாம். திரு பழனிசாமி சார், நான் அதான் கேட்கலான்னு வந்தேன். இந்த கோர்ஸோட டூரியேஷன் என்ன, என்னென்ன லெவல்ஸ் எல்லாம் இருக்கு? ஓகே, இப்போ CA எடுத்துட்டீங்கன்னா 3 லெவல், 3 கோர்ஸ்லயுமே 3 லெவல் தான். ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல் அப்படின்னு சொல்லுவாங்க. CA எடுத்துட்டீங்கன்னா ஃபவுண்டேஷன் லெவல்
இப்போ அவங்க +1 +2 படிக்கும்போது ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க +2 எக்ஸாமுக்கு அப்புறம் ஃபவுண்டேஷன் எழுதுவாங்க. இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் காலேஜ் ஆல்ரெடி பாஸ் பண்ணிருக்கேன்னா அவங்க டைரக்டா இன்டர்மீடியட் போய்க்கலாம். சோ ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஸ்டூடெண்ட் இன்டர்மீடியட் தென் ஃபைனல் 3 லெவல்ல கிராஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த சிஏ கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் 3 வருஷம் வந்து ஒரு ஆடிட்டர் ட்ரைனிங் போக வேண்டியிருப்பாங்க. சோ டோட்டலா சிஏ வந்து ஆஃப்டர் +2 முடிச்சதுல இருந்து 4 இயர்ஸ் to 4.5 இயர்ஸ்ல அவங்க பாஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட். செகண்ட், சிஎம்ஏ சிஎஸ் அதே மாதிரி தான், ஃபவுண்டேஷன் இன்டர் ஃபைனல் 3 லெவல் இருக்கு. இந்த 3 லெவல் பாஸ் பண்ணதுக்கு 3 இயர்ஸ் டைம் ஆகும். எங்களோட ப்ராபப்லி அப்புறமா ஒரு காணொலியில பாப்பீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிகாம் 3rd இயர் இருக்கும்போதே சிஎம்ஏ பாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் இருக்கும்போது ஃபவுண்டேஷன், செகண்ட் இயர்ல இருக்கும்போது இன்டர்மீடியட், 3rd இயர் இருக்கும்போது ஃபைனல் சொல்லி பாஸ் பண்ணுவாங்க. 3 லெவல்ல 3 வருஷத்துல கிராஸ் பண்ண முடியும். சிஎம்ஏ சிஎஸ்னா சிஏனா உங்களுக்கு வந்து ஒரு 4.5 இயர்ஸ் டைம் ஆகும் ஆஃப்டர் +2. ஏன்னா அந்த 3 இயர்ஸ் கம்பல்சரி ஒரு ஆடிட்டர் ட்ரைனிங் போகணும். அண்ட் ஒன் மோர் திங் நான் இங்க ஆட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த பாத்தீங்கன்னா கால்ஸ் வருது, தர்மபுரி கிருஷ்ணகிரி இந்த இதுல வருது, சிஏ ஏன் ஜாயின் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா டஃப்னு நினைக்கிறாங்க. அப்கோர்ஸ் நான் சிஎம்ஏ ஜாயின் பண்ணும்போது அதான் சொன்னாங்க, ஆர் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அதான் சொன்னாங்க, டஃப், ரொம்ப டஃப், இதெல்லாம் பாஸ் பண்றது ரொம்ப டஃப், பாஸ் பண்ண வைக்கிறது ரொம்ப டஃப்னு சொன்னாங்க. நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன், அதுல எந்த வருத்தம் கிடையாது. ரெண்டாவது காலேஜும் நான் தமிழ் மீடியத்தில் தான் பண்ணேன். ஓகே, அதுக்கப்புறமா இங்கிலீஷ் ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ், இட்ஸ் அ டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க இல்லையா. நானே சிஎம்ஏ வந்து ஒரே சிங்கிள் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணும்போது நான் பாஸ் பண்ண முடியும்னா, நான் ஒன்னும் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. ஓகே, ஒரு பேக் பெஞ்சர் மாதிரி தான், ஒரு பிரில்லியன்ட் ஹார்ன்ஸ் அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட் கிடையாது. என்னால பாஸ் பண்ண முடியும்னா டெஃபினட்டா எந்த மாணவனாலையும் சாதிக்க முடியுங்கிறதா என்னோடது. வசந்த் சார் சொன்ன மாதிரி ஸ்மார்ட் ஒர்க், 4.5 இயர்ஸ் சிஏ முடிச்சிடலாம். சிஎம்ஏ சிஎஸ்னா 3 இயர்ஸ் ஆகும் முடிக்கிறதுக்கு. நிச்சயமா. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பயணிக்கிறதுக்கு முன்னாடி பரத்வாஜ் இன்ஸ்டிடியூட்ட பத்தி என்ன, பரத்வாஜ் இன்ஸ்டிடியூட்டோட கட்டமைப்பு என்ன அப்படிங்கறத பத்தின ஒரு காணொலியை பார்த்தரலாம். Two letters CA is a mark of trust, integrity, independence and a pioneer. CAs are the managers of financial resources of a country and they play a very decisive role in its growth. Ratan Tata famously states, I need MBAs for running my business, but I need chartered accountants to teach them how to run the business. Friends, my name is Neena Levius. I'm proud to say I completed my CMA before my BCom. The reason I chose CMA was because I was interested in management accounting, in pricing, and I felt it had a lot of numbers compared to the other courses. So post completion of my CMA, I got placed in ITC Limited, which I'm very happy about, and I was able to use my concepts over there. I would like to thank Bharadwaj Institute for training and enlightening me in my studies. Thank you. Hi, I'm Shubha, and I was basically a part of CA IPCC May 17 batch at Bharadwaj. I'm here not to just promote Bharadwaj, but to share with you my personal experience at Bharadwaj. So, of all the things that I can mention about Bharadwaj, I'd like to highlight 3 major important points. First of all, the faculty at Bharadwaj. The faculty at Bharadwaj are simply marvelous. When I joined Bharadwaj, they promised that they'd give personal, individual attention. And I'm telling you, I did not believe that. But after my learning experience here, I can assure you that that's what was delivered by them. And it is not a lie, it is a fact. So the most important thing to appear for any exam is practice. And Bharadwaj ensures that you practice well and have enough confidence before you go and step into the exam hall. So they ensure this through revision classes and also through regular tests after every session or chapter is completed. Then I'm really proud to be a Bharadwajian and I'll continue to be one for my life. Thank you. Hi friends, I am Niranjan. I'm a practicing chartered accountant and I'm an alumni of Bharadwaj Institute. I have been associated with this institute for the past around 8-9 years, right from my IPCC classes. I joined here from my IPCC classes, and right from the day I joined my classes, the moment I entered the class, I could feel the positive energy inside the institute. More than teaching or more than guiding, they spoon-fed me, which took me to this heights. I am proud to be a Bharadwajian. Thank you. The first success story is the team. It is not me alone, it is a very good faculty team with the same vision and same mission of
giving quality education to students. The credit goes to team, the credit goes to the management, the credit goes to the administration. So what is the unique feature of Bharadwaj Institute is this mission or is this vision statement called providing quality education and becoming a man-making institution. And that's what we have been consistently doing for so many years. I wish all of you, my dear students, best of luck. Irrespective of what you are pursuing, how you are pursuing, where you are getting educated, my one-line message to you is keep running in the tunnel. Have a long stint in your education that will only make you to fly high. All the very best. Hi all, I'm Ramsina from Kerala. I'm a student of Bharadwaj Institute, which is specialized for CA, CMA and CS. Now I'm here to tell you guys that the reason why I choose CMA is that it provides you guys a well-qualified professional status and a well-established social status too. And comparatively duration is less for this course. And coming to Bharadwaj Institute, this institute is the ideal destination for you guys to study CA, CMA or CS. And it is the place where you guys can achieve your destination in a better way. Here you will be provided with well-qualified and well-experienced faculty, and they will be preparing a study material which is available for these students. And these study materials are really rank-oriented, and each and every students will be providing individual attention, and regular classes will be given to each and everyone, which will not take a break on your studies. And I promise you guys that being a Bharadwajian and choosing CMA as your career option will never be a wrong turn in your life. Every year, we train more than 1,500 CA, CMA and CS aspirants. We have maintained high pass percentage and produced close to 100 All India ranks. Bharadwaj Institute is not just an educational institution, it's a socio-corporate body. The institute is managed by professionals who have rich industrial experience and social responsibility. They are just committed to create quality professionals. நேயர்களே, கல்லூரி காலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். CA படிப்புகளில் நிபுணத்துவம் பெற்ற அந்த படிப்புகளில் பல ஆயிரக்கணக்கான சிறந்த மாணவர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய ஸ்ரீ பரத்வாஜ் இன்ஸ்டிடியூட்டை பத்தி இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரீவத்சவா சார், இந்த ஆர்டிகல்ஷிப் அப்படிங்கறத பத்தி ஒரு விளக்கத்தை கொடுத்துருங்க. இப்போ பொதுவாக வேர்ல்டு வைட் பாத்தீங்கன்னா ஆன் த ஜாப் ட்ரைனிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது நீங்க இப்ப இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா அவங்க நிறைய நேரம் அந்த ஃப்ளோர் ஷாப்ல இருந்தாதான் பெட்டர் அப்படின்றது. ஃபோர்ட்லாம் இதுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க. அதாவது ஃப்ளோர் ஷாப்ல அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். லேப் அப்படின்றதே அந்த படிக்கிறத விட, ஆனா இத முதல்ல இருந்து ஆரம்பிச்சு புத்தக கல்வியை விட செயல்முறை கல்வி தான் ரொம்ப பிராக்டிக்கல். அதுதான் கரெக்ட். கோர்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்து ஆரம்பிச்சு, அதாவது தொடக்கத்திலேருந்து இன்னி வரைக்கும் ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆன் த ஜாப் ட்ரைனிங்னா அது CA தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா நாங்க வந்து CA இன்ஸ்டிடியூட்ல வந்து கம்பல்சரியா 3 வருஷம் ஒரு ஆடிட்டர் கீழே வேலை செய்யணும் அப்படின்றது இருக்கு. கிட்டத்தட்ட லாயர்ஸ்க்குலாம் வந்து ஜூனியர்ஸ் இருக்கிற மாதிரி. அதையும் தாண்டி இது வந்து ரொம்ப மேண்டட்டரியா. அதனால பிராக்டிக்கலா நாம படிக்கிறது ஓகே, படிக்கிற செயல்முறை கல்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்கிற விஷயங்களை பிராக்டிக்கலா அப்ளை பண்ணும்போது ஒரு சில டிஃபரன்சஸ் இருக்கும். அது எப்படி அப்படின்றது கத்துக்கிறதுக்கு தான் இந்த ஆர்டிகல்ஷிப் அப்படின்றது. CA இன்ஸ்டிடியூட்லயும் CA கோர்ஸ்ல இருக்கிற ஒரு பெரிய ஃபீச்சரே அதுதான். ஒரு 3 வருஷம் ஒரு ஆடிட்டர் கீழே வேலை செய்யும் போது அவருடைய அனுபவம், எனக்கு நான் வேலை செஞ்ச ஆடிட்டர் அவருடைய அனுபவத்தையும் அந்த கல்வியையும், அதாவது நாங்க கிளாஸ் ரூம்ல கத்துண்டதையும் அந்த ஆபீஸ்ல கத்துண்டதையும் சேர்த்து வச்சு வரும்போது இது வந்து நாங்க ரெடி ஃபார் மார்க்கெட் இமீடியட்லி ஆஃப்டர் த கோர்ஸ் இஸ் ஓவர். CA படிச்சு முடிச்ச உடனே நாங்க ரெடி ஃபார் த மார்க்கெட்.
அது மிச்ச கோர்ஸுகளுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய பெனிஃபிட். ஏன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ட்ரைனிங் ஒன்னே ஆரம்பிக்கும். எங்களது ட்ரைனிங் படிப்போட சேர்த்து இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் சேர்த்து ப்ராப்பரா எங்களால கலக்க முடியும். சூப்பர் சார். தொடர்ந்து நம்ம பேசலாம். நேர் ஒருத்தங்க இணைப்புல இருக்காங்க. வணக்கம், உங்களோட கேள்விகளை கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, உங்களோட கேள்விகளை கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். பரத்வாஜ் இன்ஸ்டியூட் சென்னை மட்டுமா இல்ல கோயம்புத்தூர்ல இருக்குங்களா? ஓகே, சரி. நாங்க சென்னையில இது வந்து பரத்வாஜ் இன்ஸ்டியூட் இருக்கு. அப்கோர்ஸ் எங்களுக்கு கேரளால ஒரு பிரான்ச் இருக்கு. ஆக்சுவலா இப்போ வெளியூர்ல இருந்து வர்ற மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ஹாஸ்டல் வசதி இருக்கு. ஸோ அங்க தங்கி படிக்க முடியும். இல்ல ஆன்லைன் கல்வி, ஆன்லைன் எஜுகேஷன் நீங்க எடுத்துக்கலாம். சென்னை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு இங்க எக்ஸ்போஷர் ஜாஸ்தி. அதாவது நாளைக்கு நீங்க வேலைக்கு போனாலும் சரி, ஒரு ஆடிட்டர் வேலை பார்க்கணும்னாலும் சரி, ஒரு நிறைய நீங்க பிராக்டிசிங் சிஎம்ஏ வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல பார்க்க முடியாது. பட் இங்க சென்னையில நிறைய பேர் பார்க்கலாம். நீங்க பிராக்டிசிங் சிஎம்ஏன்னு சொல்லிட்டு நிறைய தொழில் நிறுவனங்கள் இருக்கு. ஒரு தலைநகரத்துல நீங்க பயிற்சி எடுத்துக்கும் போதோ இல்ல தங்கி படிக்கும் போதோ உங்களை பலதரப்பட்ட மாணவர்களை சந்திப்பீங்க, படிப்பீங்க. அதனால கல்வி வசதியோட சென்னையில ஏற்படுத்தி தரீங்க. இன்னொரு முக்கியமான கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். அது தவிர இப்போ வந்து இந்த பர்டிகுலர் ஒரு 6 மாசம் நமக்கு கத்துக் கொடுத்த ஒரு பெரிய விஷயமே படிக்கிறதுக்கு இடம் இனிமே ஒரு தடையா இருக்காது. ஆன்லைன் எஜுகேஷன் இஸ் ஹியர் டு ஸ்டே அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் நாங்க உங்களுக்கு ரீச் பண்ணக்கூடிய அளவுக்கு, அதாவது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க எவ்ரி சேலஞ்ச் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த சேலஞ்சில் எங்களுக்கு கிடைச்ச பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியே இதுவரைக்கும் ஒரு கிளாஸ் ரூம், பிசிக்கல் கிளாஸ் ரூம் சென்னையிலேயோ இல்ல வெளியூர்லயும் சென்னைக்கு வந்து படிக்கணும் அப்படின்றத விட இனிமே நீங்க எங்க இருந்தாலும் நாங்க உங்க வீட்டு தேடி வர முடியும். கவலையும் எந்த பயமும் பட வேண்டாம். அதே எஜுகேஷன் அதே குவாலிட்டியோட நீங்க கோயம்புத்தூர், நீங்க சென்னை வந்து எங்களுக்கு கிளாஸ் ரூம்ல தான் படிக்கணும் அப்படின்னா நீங்க சென்னை வரணும். இல்ல எனக்கு கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியரை தாண்டி எனக்கு இந்த நாலேஜ் வந்து சேரணும்னீங்கன்னா நீங்க எங்க இருந்தாலும் இப்போ எங்களுடைய ஆன்லைன் எஜுகேஷன் மூலியமா அதோடைய போர்ட்டலையும் நாங்க பெருசா டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அதை எங்களால உங்களுக்கு ரீச் பண்ண முடியும். நிச்சயமா சார். இந்த பேண்டமிக் டைம்ல இதோட ஒரு சிறந்த உறுதியை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். பழனிசாமி சார், இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வர, ஒரு நடுத்தர குடும்பத்திலிருந்து வர ஒரு மாணவனுக்கோ பெற்றோருக்கோ ஒரு பெரிய தடை அப்படிங்கிறது பொருளாதாரம் அப்படின்றத பாக்குறோம். இந்த படிப்புகளை படிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும், அது தொடர்பான டீடைல்ஸ். நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ சென்னையில ஒருத்தர் இல்ல எங்க ஒருத்தர் வந்து ஒரு எல்கேஜி படிக்கணும்னு எவ்வளவு செலவாகும் சொல்லுங்களேன். சென்னையில படிக்கிறத பொறுத்து தனியார் பள்ளிகள், அரசு பள்ளிகள். ஒரு தனியார் பள்ளியில எல்கேஜி படிக்கிறதுக்கு எவ்வளவு செலவா சொல்லுங்க. தனியார் பள்ளிகள்ல அந்தந்த பள்ளிகள் வசூலி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில கல்வி நிறுவனங்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம் எல்கேஜி கூட ஒரு 1 lakh செலவாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கூட இங்க செலவாகாது. பிகாஸ் இது வந்து நாங்க ரன் பண்ற கோர்ஸுங்கிறத விட கவர்மெண்ட் ரன் பண்ற கோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன், உங்களோட புக்ஸ், அதெல்லாமே இன்ஸ்டியூட் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அதுக்கு எல்லாமே டோட்டலாவே நான் சொல்றது சிஏ படிக்கணும்னா ஆர் சிஎம்ஏ படிக்கணும் ஓவர் த பீரியட் ஆஃப் 4 years நீங்க ஒரு 30-40,000 செலவு பண்ணுவீங்க. ஓவர் அ பீரியட் ஆஃப் 4 years பாத்தீங்கன்னா நீங்க இந்த எஜுகேஷனுக்காக ஒரு 30-40,000 50,000 கோச்சிங் ஃபீஸ்க்காக செலவு பண்ணுவீங்க. இது ரொம்ப சிம்பிள். வசந்த் சார் கேட்டா சொல்லுவாரு, நீங்க ஒரு ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் போறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஆபீஸ்லயே உங்களுக்கு 10,000 rupees salary தந்துடுவாங்க. சோ 4 வருஷத்துல உங்களோட salary பாத்தீங்கன்னா ஒரு சம் 4-5 lakhs இருக்கும். ஆனா அந்த கோர்ஸ்ல நீங்க செலவு பண்றது பாத்தீங்கன்னா ஒரு 1 or 1.5 lakhs செலவு. 3 வருட கால பயிற்சி காலத்திலேயே சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். சம்பாதிக்கிறதுங்கிறத விட சப்போர்ட் பண்ணும். சம்பாதிக்கிற காலம் எடுத்துக்கூடாது. அந்த 3 வருஷத்துல அவங்க கத்துப்பாங்க, அவங்களோட பினான்சியலாவும் சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்லலாம். சிஏவை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு பெரிய விஷயம். அதாவது அது சம்பாத்தியம் கிடையாது. ஆனா உங்களுக்கு இந்த கோர்ஸ் பண்றதுக்கும் பல கிளாஸுகள் அட்டெண்ட் பண்றதுக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அது வந்துட்டு போற செலவு முதற்கொண்டு அந்த ஆர்டிகல்ஸ் பீரியட்ல அது வந்து நீங்க ஒரு சேலரி, ஒரு ரெம்யூனரேஷனா, அது ஒரு சப்போர்ட் பை த ஆடிட்டர். நாட் ஈவன் அது வந்து அந்த ஆடிட்டர் நீங்க செய்யற வேலைக்கு உங்களுக்கு நாங்க திருப்பி தர விஷயம், உங்களுடைய படிப்புக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு குவிட் ப்ரோ கோல அது ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும் சிஏல. சோ இந்த கோர்ஸ்கள் எக்கனாமிக்ங்க ரொம்ப உங்களுக்கு யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கவர்மெண்ட்டுக்கு தான் அதுக்கு பெரிய தேங்க்ஸ். இதோடைய ஃபீஸுங்கும் கம்மி, கோச்சிங் சென்டர்ஸ்லயும்
நம்ம சென்னையில எஸ்பெஷலி எல்லா கோச்சிங் சென்டர்லயுமே ஃபீஸ் ரொம்ப கம்மி. அதனால இத படிச்சு முடிக்கிறதுக்கு பெரிய பொருளாதார பேக்ரவுண்ட் வேணாம். அண்ட் இத நீங்க செலவு பண்ண போறதும் ஒரு 3-4 வருஷம் ஓவராலா செலவு பண்ண போறீங்களே தவிர முதல்லயே இதெல்லாம் செலவு பண்ணிட்டு போகுது. நிச்சயமா ஒரு குறைவான முதலீட்டுல ஒரு சிறந்த எதிர்காலத்தை இந்த படிப்புகள் மூலமா அமைச்சுக்கலாம் அப்படின்றீங்க. ஒரு இந்த பாயிண்ட்ல ஒரு ஆட் பண்ணணும்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பண்ணி பாருங்க, ஆல் இண்டியா ரேங்க் ஒன்னோட பாஸ் பண்ணவங்க, தமிழ்நாடுல ரேங்கோட பாஸ் பண்ணவங்க, இந்த கோர்ஸை பாஸ் பண்ணவங்கள பத்தி இன்டர்வியூ நிறைய இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா இது எல்லாமே நடுத்தர மக்கள், அதுக்கு கீழ் இருக்கிற மக்கள் தான் அந்த கோர்ஸை நிறைய பாஸ் பண்றாங்க. ஏன்னா நிறைய பாஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு வெறி இருக்கு, நான் படிக்கணும்னு சொல்லிட்டீங்க. படிக்கணுங்கிற வெறி இருந்தா போதும், பொருளாதாரம் தடையே கிடையாது. நிச்சயமா தொடர்ந்து நம்ம பேசலாம். ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், உங்களோட கேள்விகளை கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். ஹலோ சார், நான் கோயம்புத்தூர்ல இருந்து கீதா பேசுறேங்க சார். சொல்லுங்க சார். இப்ப என்னுடைய சன் வந்துட்டு இப்ப பிரசன்ட் 10th படிச்சுட்டு இருக்கான். நீ நெக்ஸ்ட் வந்துட்டு அவனுக்கு சிஏ படிக்கணுங்கிற ஆசை இருக்குது. இப்ப 11th and 12th வந்துட்டு ஆர்ட் குரூப் எடுக்கும்போது அதுல மேத்ஸ் கம்பல்சரி வேணும் இல்லைங்க சார் இந்த சிஏ எடுக்கிறதுக்கு? மேத்ஸ் இருந்தா நல்லது. கம்பல்சரி அப்படின்றது ரூல்ஸ்ல கிடையாது. ஆனா மேத்ஸ் இருந்தா சிஏவை ஈஸியா அணுக முடியும். ஏன்னா மேத்ஸ் நாட் ஒன்லி ஃபார் சிஏ, எல்லாத்துக்குமே மேத்ஸ் கொஞ்சம் தேவைப்படுகிற சப்ஜெக்ட். இப்போ ஒருவேளை 11th and 12th மேத்ஸ் எடுக்கலைனா கூட தனியா மேத்ஸ் படிச்சு கண்டிப்பா அவரால் கோப் அப் பண்ண முடியும். அதனால மேத்ஸ் தடையா இருக்காது. ஆனா மேத்ஸ் தேவை. ஒருவேளை மேத்ஸ் எனக்கு வேண்டாம், எனக்கு மேத்ஸ் ஒத்து வரலன்னா ரொம்ப சிம்பிள். எங்களோட பேட்சஸ்லயே பாத்தீங்கன்னா மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னு பிரிச்சிடுறோம். ஓகே, நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட். சிஏல ஒன்னும் பெரிய உங்களுக்கு இன்ஜினியரிங் மேக்ஸோ இல்ல அஸ்ட்ரானட் மேக்ஸோ கிடையாதுங்க. 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தாங்க சிஏல இருக்கு. ஓகே, சோ அதை சப்போஸ் அவங்க 2 வருஷத்துல மறந்துருந்தாலும் அதுக்கான கிளாஸஸ் நாங்க தனியா கொடுத்துடுறோம். சோ அதுல வந்து ஒன்னும் நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்னும் பெரிய இது ஒரு பிரச்சனையா இருக்காது. நிச்சயமா இதன் மூலமா நீங்க கொடுத்த அந்த பல்வேறு விளக்கங்கள் மூலமா அந்த சிஏ படிப்பு கஷ்டம் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய பிம்பம் அப்படிங்கிறது பாக்குற நேயர்கள்ட்டையும் மாணவர்கள்ட்டையும் உடைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், உங்களோட கேள்விகளை சந்தேகங்களை கேட்கலாம். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். ஐ எம் அனுராதா ஃப்ரம் காஞ்சிபுரம் சார். சொல்லுங்க சார். ஆக்சுவலி ஐ அப்ளைட் ஃபார் சிஎம்ஏ கோர்ஸ் இன் 2016 சார். ஓகே. After that, due to many family situation, I just left that course, sir. Okay. And now I want to do again, sir. Is there any of your institute in Kanjipuram or nearby, sir? Or only at that? Okay, நான் உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். சிஎம்ஏ படிக்கிறது நீங்க 2016ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து 4 இயர்ஸ் ஆயிருக்கு. 5 இயர்ஸ் அதுக்கு வேலிடிட்டி இருக்கும். நீங்க கன்டினியூ பண்ண முடியும். இன்னொரு விஷயம் சார். ஹலோ, கேளுங்க. சொல்லுங்க, தொடர்ந்து பேசலாம். இணைப்புல தான் இருக்கீங்க. சார், நான் 2016ல ஜாயின் பண்ணப்போ 2012 சிலபஸ் ஜாயின் பண்ணேன் சார். ஓகே. இப்போ if I want to write the exam means 2016 or 12, which syllabus I have to write, sir? ஓகே, இப்போ வந்து 2016 சிலபஸ்ல நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க. அந்த கீழே வர நம்பருக்கு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ண சொல்லுங்க. அட்மின் உங்களுக்கு கால் பண்ணி இதை பத்தி பேசுவாங்க. ரெண்டாவது, சிஎம்ஏ படிக்கிறதுக்கு வந்து நீங்க சென்னை வந்து தான் படிக்கணுங்கிறது கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரூர், கிருஷ்ணகிரி ஆர் திருச்சி ஆர் கேரளா ஆர் ஆந்திரால இருந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துக்கிறாங்க. அது ஜாயின் பண்ற வரைக்கும் தான் ஒரு தடை. ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னா ஒரு தடை இருக்கும். ஆனா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா சொல்றது அப்படின்னா என்னோட கன்வீனியன்ட் டைம்ல படிக்க முடியுது, என்னோட லெஷர் டைம்ல படிக்க முடியுது, எப்ப வேணாலும் எவ்வளவு வாட்டி வேணாலும் நான் அந்த கிளாஸ் பாத்துக்க முடியுதுன்னு சொல்லி நிறைய பண்றாங்க. சோ அதனால உங்களோட ஆன்லைன் கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். திருவண்ணாமலை ஆர் இந்த மாதிரி திருச்சி இந்த மாதிரி சென்டர் ஆரம்பிக்க முடியும். ஆனா தரம் சிறந்த ஆசிரியர்கள் அங்க எங்களால கொடுக்க முடியாது. சென்னையில அது கிடைக்கும். பட் பேருக்கு பிரான்ச் ஆரம்பிச்சிடலாம். பட் தரம் சிறந்த ஆசிரியர்கள் கொடுக்க முடியாது. பட் ஆனா அந்த ஆன்லைன் வழியா வந்து உங்களுக்கு நாங்க இங்க கிளாஸ்ல என்ன நடத்துறோமோ அதை விட பெட்டர் குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்க முடியும். நீங்க உங்களோட அந்த சிஎம்ஏ பத்திய அந்த உங்களோட தனிப்பட்ட, அதாவது இப்போ வந்து அந்த 2016 சிலபஸ்ல எழுதணுமா இந்த மாதிரி எழுதணுமான்னு கேட்கறத வந்து நீங்க அந்த கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்லுங்க. ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, அவங்க பாத்துப்பாங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. உங்களோட சந்தேகத்துக்கு விடை கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பரத்வாஜ் இன்ஸ்டிடியூட்டை தொடர்பு கொள்ளணும்னா திரையில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் இல்லையா சார்? சார், ஸ்டீவன் சவா சார், நம்ம இப்ப மாணவர்கள் இங்கிருந்து சார்ட்டர்ட் அக்கவுண்ட் படிக்கிற மாணவர்கள், குறிப்பா இந்திய மாணவர்கள் உலக அளவுல எந்த அளவுக்கு சிறந்து விளங்குறாங்க? பரத்வாஜ் இன்ஸ்டிடியூட்ல படிச்ச மாணவர்கள் எவ்வளவு பேர் உலக அளவுல சிறந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸா இருக்காங்க?
ரெண்டு விதமாவும் சொல்றேன். முதல்ல வந்து இந்த கோர்ஸுக்கு ஜியோகிராபிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டிப்பா கிடையாது. இது வந்து இப்போ பாத்தீங்கன்னா சிங்கப்பூர், மிடில் ஈஸ்ட் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் கூட நிறைய இந்தியன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் தான் தேவைப்படுறாங்க. அங்க இருக்கவங்க கூட இந்தியால இருக்கிற சிஏ இன்ஸ்டிடியூட்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அங்க எழுதுறவங்களையும் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சிஏ இன்ஸ்டிடியூட் பாத்தீங்கன்னா சென்டர்ஸ்ல வந்து அதெல்லாம் வரும், யுஏஇயோட சென்டர்ஸ் எல்லாம் வரும். சோ அப்ப அங்க இருக்கிற நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணி படிக்கிறாங்க. அதனால ஜியோகிராபிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதுக்கு கிடையாது. அண்ட் அடிப்படை நாலேஜ் தான் எல்லாத்துக்கும் உலக அளவுல அதே தான். அக்கவுண்ட்ஸ்ல 3 ரூல் தான், அது உலக லெவல்ல அதே 3 ரூல் தான், எங்க போனாலும் அதே 3 ரூல் தான். சோ அடிப்படை நாலேஜ் நம்ம சிஏஎஸ் கோர்ஸ்ல ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப டீப்பரா கொடுக்கறதுனால எங்க வேர்ல்டுல எங்க போனாலும், இப்ப எங்களுடைய பல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஎஸ்ல இருக்காங்க, அங்க போய் ரொம்ப சீக்கிரமாவே சிபிஏன்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. ஒரு அங்க இருக்கிற பிராக்டிஸ் பண்ணோம், அங்க இருக்கிறதுக்கு சிபிஏன்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. அது ரொம்ப சுலபமா பாஸ் பண்றாங்க. எங்கள்கிட்டயே சொல்றாங்க, நாங்க சிஏ படிச்சதுனால உங்களோட படிச்சதுனால சிபிஏ எங்களால ஈஸியா பாஸ் பண்ண முடியுது அப்படின்னு. இங்க இருக்க கல்வி அவ்வளவு தரமானதா இருக்கு, ரொம்ப தரமான கல்வி. அதுல வந்து 2வது சாய்ஸே சந்தேகமே வேணாம் உங்களுக்கு. நம்ம இங்க படிச்சுட்டு போனோம்னா, ஏன்னா இங்க இருக்கிற பாப்புலேஷன் காம்படிஷன், இதுல ஒரு ஸ்டூடெண்ட் ஜெயிக்கிறாங்கன்னா எங்க வேணா ஜெயிக்க முடியும் அவங்களால. சோ அந்த மாதிரி உலக லெவல்ல அவங்க நிறைய நிறுவனங்கள்ல இன்னைக்கு டாப் மோஸ்ட் பொசிஷன்ஸ்ல இருக்காங்க, நிறைய இடத்துல இருக்காங்க. சில பேர் யூஎஸ்ல சிபிஏ முடிச்சுட்டு யூஎஸ்ல பிராக்டிஸும் பண்றாங்க. எல்லாத்துக்கும் மேல நிறைய யூஎஸ் ஃபர்ம்ஸ்க்கு இங்க அக்கவுண்டிங்கும் நடந்துட்டு இருக்கு, இங்க இருக்கிற இந்தியன் என்டிட்டிஸ் அந்த மாதிரி. சோ இப்ப வந்து ஜியோகிராபிக்கல் பேரியர், குளோபே ஒரே வில்லேஜ் தான். சோ ஜியோகிராபிக்கல் பேரியர் கிடையாது இந்த கோர்ஸுக்கு. அக்ராஸ் த வேர்ல்ட் உங்களுக்கு பெரிய மதிப்பு, உலக அளவுல பெரிய மதிப்பு இருக்கு, எங்க வேணா இது செல்லுபடி ஆகும் அப்படின்றீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேயர்களே, கல்லூரி கால நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, கல்லூரி காலம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். ஸ்ரீவத்சவன் சார், இடைவெளிக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தோம், உலகளவுல இந்த படிப்புக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு, இங்க படிச்ச மாணவர்கள் எத்தனை பேர் சிறந்து விளங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து பேசுறேன். அதான் சார், அதனால இது வந்து கண்டிப்பா உலக அளவுல ரொம்ப பெரிய இம்பாக்ட் இருக்கு இந்த கோர்சஸ். எந்த கோர்ஸ் எடுத்தாலும் சிஏவை பொறுத்த வரைக்கும் சிஏ இன்ஸ்டிடியூட்டே நிறைய கோ இன்ஸ்டிடியூட்ஸோட நிறைய அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணி இங்க இருக்கிறவங்களுக்கு அங்க அதே வேல்யூ கிடைக்கிற அளவுக்கு பண்ணிருக்காங்க. சோ குளோபலா இது வேல்யூபிள். நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் ஒருத்தங்க இணைப்புல இருக்காங்க. வணக்கம், உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். அவங்களோட இணைப்பு துண்டிக்கப்பட்டது. பழனிசாமி சார், இதுல டீச்சிங் மெத்தட்ஸ்லாம் எப்படி இருக்கும்? நீங்க குவாலிட்டியான ஒரு எஜுகேஷன் இதுல கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அந்த கல்வியோட தரத்தை, ஆசிரியர்களோட தரத்தை எப்படி உறுதிப்படுத்துறீங்க? ஆசிரியர்களோட தரம் அப்படின்னு எப்படின்னா, நாங்க வந்து ஒரு மேட்ரிக்ஸ் வச்சிருக்கோம் சார். இங்க மேட்ரிக்ஸ்னா ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். சோ டீச்சர் ஷுட் பி an expert in the subject. அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அந்த டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் சார் இது, பட் என் கிளாஸ்ல உட்கார்ந்தா அந்த சப்ஜெக்ட் உனக்கு பிடிச்சதா மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தூண்டுதலா கிரியேட் பண்ற ஆசிரியர்களா இருக்கணும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா, மாணவர்கள் சில டைம்ல ரொம்ப சந்தேகத்தை திருப்பி கேட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இரிட்டேட் ஆகக்கூடாது. ஏன்னா பிகாஸ் அங்க படிக்க தான் வந்திருக்காங்க, அவன் சந்தேகம் இருக்குங்கிறதா தான் கேட்டிருக்கான். சோ அந்த சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ற வாதிகளா இருக்கணும். அந்த மாதிரி சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து அந்த சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட்டுக்குள்ள கொண்டு போய் வைக்கிறது, அதாவது ஸ்டூடெண்ட் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அந்த மேட்ரிக்ஸ்ல அவங்க வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட அந்த சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட் கிண்டல் பண்றவங்களா இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட் கம்பைன் ஸ்டடியோ இல்ல டிஸ்கஷன் பண்ணும்போதோ அது சப்ஜெக்ட் ரிலேட்டடா தூண்டுறவராகவும் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் நான் ஒரு டீச்சர், நான் எப்ப சக்சஸ்ஃபுல்னா எங்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு நாலேஜ் கிடைக்குது, கான்பிடன்ஸ் கிடைக்குது, அவன் கிளாஸ் விட்டு வெளில போகும்போது ஸ்மைலிங்கா போறானா இல்ல தூங்கிட்டு போறானாங்கிறத வச்சுதான் ஒரு டீச்சர் வந்து டிசைட் பண்ணும். சோ எங்களுக்குள்ள ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கு, ட்ரையல் கிளாஸஸ் அந்த மாதிரி வச்சுதான் எடுக்கிறோம். நிச்சயமா. நம்ம தொடர்ந்து உங்ககிட்ட வரதுக்கு முன்னாடி நேயர் ஒருத்தங்க இருக்காங்க. வணக்கம், உங்களோட கேள்விகளை சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார், நான் ஆதிரி மதுரையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க, உங்களோட கேள்வி கேட்கலாம். இப்ப வந்து நான் ஃபைனல் இயர் பண்றேன் சார். அதுக்கு ஃபைனல் இயர் முடிச்சுட்டு நம்ம சிஎம்ஏ பண்ணலாமா சார், இன்டர் டைரக்டா? நீங்க ஃபைனல் இயர் முடிச்சுட்டு டைரக்டாவே இன்டர் பண்ண முடியும். அதாவது நீங்க
ஃபைனல் இயர் இப்போ லாஸ்ட் செமஸ்டர் இருக்கிறீங்க இல்லையா, பரத்வாஜ் இன்ஸ்டிடியூட் ஒரு ஆத்தரைஸ்டு ஸ்டடி சென்டர் தான். நீங்க எங்க வழியாவே ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும், பண்ண முடியும். நீங்க அடுத்த டிசம்பர்ல உங்களோட இன்டர்மீடியட் எக்ஸாம் எழுத முடியும். நீங்க ஃபவுண்டேஷன் தேவையில்லை. டிகிரி முடிச்சவங்களுக்கு டைரக்டா இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல் எக்ஸாம் எழுதினா போதும். சோ அதுக்கு அப்கோர்ஸ் அதோடைய பத்திய கிளியரான தவறுகள் வேணும்னா நீங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அதுக்கான முறைகள் அனுப்பி வைப்பாங்க. திரையில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க, அதுல உங்களுக்கு முழு விளக்கமும் கிடைக்கும். சரி, இப்ப CA, CMA, CS 3 விதமான படிப்புகளை கொடுக்கிறீங்க. இதை யார் எந்த டைம்ல எப்படி படிக்கணும்? ஆமா, வத்சன் சார் சொல்லுவாரு, நமக்கு பிடிச்சதை செஞ்சா அது சக்சஸ்னு சொல்லுவார். நம்மளுக்கு பிடிச்ச படிப்பை படிச்சா வந்து அது சக்சஸ். என்ன கேட்டா, ஒரு ஸ்டூடெண்ட் அக்கவுண்ட்ஸ்ல, மேக்ஸ்ல, நம்பர்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருந்தான்னா CA வந்து அவனால ஈஸியா பாஸ் பண்ண முடியும். வரஸ் எனக்கு அக்கவுண்ட்ஸ் வராது சார், எனக்கு தியரி தான் வரும், எனக்கு தியரி எவ்வளவு கொடுத்தாலும் நான் மனப்பாடம் பண்ணி எழுதுவேன், ஆர் தியரி என்னால அழகா எழுத முடியும், இங்கிலீஷ் அந்த மாதிரி அந்த ரைட்டிங் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறவங்களுக்கு ACS கோர்ஸ், பிகாஸ் அது ஃபுல் அண்ட் ஃபுல் லா, லீகல், அக்ரிமெண்ட் டிராஃப்ட் பண்றது, அந்த மாதிரி கோர்சஸ். இல்ல எனக்கு வந்து சார் இந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி, அக்கவுண்ட்ஸ், மேக்ஸ்ங்கிறீங்க, இது ஃபுல்லா தியரிங்கிறீங்க, நான் அனலிட்டிக்கலா லாஜிக்கலா திங்க் பண்ணணும். ஒரு ப்ராடக்ட் காஸ்ட் வந்து குறைக்கணும். ஒரு நிறுவனத்துக்கு வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேர் கூட சொல்ல முடியும் என்னால, ஒரு மல்டிநேஷனல் ஹாஸ்பிட்டல், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல எங்களோட ஓன் ஸ்டூடெண்ட்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் ஆஃப் 50 காஸ்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங். ஒரு ஹாஸ்பிட்டல்ல காஸ்ட் அக்கவுண்டன்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா செலவை குறைக்கணும், வர பேஷண்ட்ஸ் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், எந்த டாக்டர் எந்த இடத்துல எப்படி போகணும், எந்த மெட்டீரியல் எப்படி போகணும்னு சொல்லிட்டு நிறைய அனலைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே காஸ்ட் அக்கவுண்டன்ஸ், அந்த மாதிரி லாஜிக்கல் திங்கிங் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு CMA will be a best choice. சோ உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க, சக்சஸ் உங்க கையில தான் இருக்கு. நிச்சயமா. தொடர்ந்து நம்ம பேசலாம். ஒரு நேயர் ஒருத்தங்க இணைப்புல இருக்காங்க. வணக்கம், உங்களோட கேள்விகளை, சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க சார். வணக்கம் சார், நான் ஆனந்த் ஆசிரியர் பேசுறேன் சார். வணக்கம் சார். பழனிசாமி சாருக்கும் ஸ்ரீவசன் சாருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே அறிமுகமான ஆசிரியர் ஆனந்த், தெரியும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு கேள்விதான் எனக்கு என்கிட்ட இருக்கு. அதாவது நிறைய மாணவர்கள், கிட்டத்தட்ட ஒரு 55 விழுக்காடு மாணவர்கள் வந்து தமிழ் மொழி வாயிலாக வணிகவியலும் கணக்கு பதிவியலும் பயின்று வருகிறார்கள். இப்போ அவங்க வந்து இந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் கோர்ஸ் எடுக்கும் பொழுது நிறைய கஷ்டப்படுறாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ நிறைய எளிய முறையில வந்து அரசும் நிறைய சீரிய பணிகள் மேற்கொண்டு இந்த மாணவர்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம இன்ஸ்டிடியூட் மூலமாவோ இல்ல நம்ம மாணவர்களுக்கு, தமிழ் வழியில படிச்சுட்டு வர மாணவர்களுக்கு எந்த விதமான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளதுன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். நிச்சயமா. அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி உங்களோட கேள்வியை கேட்டதுக்கு நன்றி. மற்றும் ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், உங்களோட கேள்விகளை, சந்தேகங்களை கேட்கலாம். அவரோட இணைப்புல பிரச்சனை இருக்கு, அதுக்கான பதில். நாங்க எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு சில விஷயங்கள் சொல்றோம். மீடியம் ஆஃப் எஜுகேஷன் 12வது வரைக்கும் தமிழ் மீடியம் ஆஃப் எஜுகேஷனா இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஆர்வமும் கத்துக்கணும், நான் பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஆசையும் இருந்தா கண்டிப்பா இது படிக்கத்தான். அந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். பழனிசாமி சாரே அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். தமிழ் வழியில படிச்சு நிறுவனத்தையே நிறுவியிருக்கார். அப்படிங்கும் போது இதை விட பெரிய உதாரணம் தேவையில்லை. கண்டிப்பா. ஆமாம். சோ நீங்க வந்து எந்த மீடியம் ஆஃப் எஜுகேஷன்ல இருந்து வந்திருந்தாலும் இது முடியும். ஆனா ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன், இதுக்கப்புறம் நீங்க படிக்க போறது இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் எஜுகேஷன் தான். ஏன்னா உங்களால நீங்க அதுக்கு உண்டான தேவையான பிராக்டிசஸ் இன்னைக்கு நம்ம வந்து இன்டர்நெட்லயும் சரி எங்க பார்த்தாலும் லேர்ன் இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இங்கிலீஷ் அப்படின்றது உங்களுக்கு எதுக்கு தேவைன்னா, நீங்க சொல்ற விஷயத்தை அந்த எக்ஸாமினருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப தேவை. அதுக்கு உண்டான பயிற்சிகள் தானாவே நடக்கும். இந்த கோர்ஸ்லயும் கூட ஃபவுண்டேஷன் லெவல்ல இங்கிலீஷ்னே ஒரு பேப்பர் வச்சிருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் முயற்சிகள் நீங்க எடுக்கணும். இப்போ சாதாரணமா ஒரு இங்கிலீஷ் மீடியத்துல வர ஸ்டூடெண்ட் கொஞ்சம் முன்னாடி இருக்கானா நீங்க பின்தங்கி இருக்க மாட்டீங்க கண்டிப்பா. ஆனா முயற்சிகள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எடுத்தீங்கன்னா 2 பேருக்கும் ஈக்குவலான பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். அது உங்களால கண்டிப்பா முடியும். எங்கள்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளா நான் ஒருத்தரையா சொல்றதை விட, ஏன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் அவங்களுக்காகவே இருக்கட்டுமே, உங்களுக்கே நான் சொல்றேன். உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? கண்டிப்பா இங்கிலீஷ் கத்துக்க தான் போறீங்க. இங்கிலீஷை உங்களால விட்டு கொடுத்துட முடியாது. இன்னைக்கு அது தொழில் பண்றதுக்கும் இன்னைக்கு வேலை பண்றதுக்கும் அது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். இங்கிலீஷை கத்துக்க தான் போறீங்க. எப்ப கத்துக்கிறீங்க அப்படின்னா இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணி கத்துங்களேன். அதை கத்துட்டீங்கன்னா போதும்.
ஆனந்த் சார், உங்களோட கேள்விகளுக்கு ரொம்ப எளிமையான பதில். ஆக்சுவலா எங்களோட கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. ஓகே, இது வந்து லைக் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தமிழ் மீடியம்ல படிச்சுட்டு வந்தவன். ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இது நடந்தது. கிளாஸ்ல எடுக்கும்போது அவன் மொபைல் போன்ல ரெக்கார்ட் பண்ணிப்பான். சார் நீங்க பேசுறது எனக்கு புரியல, ஆனா வீட்டுல போய் இது 2வது வாட்டி கேட்டா எனக்கு புரியும்னு சொல்லுவான். சோ அதே மாதிரி ஒரு கிளாஸையும் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டு போவான், வீட்டுல போய் இன்னொரு வாட்டி கேட்பான். அப்புறமா அவன் வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன்ல ஒரே அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணா, இன்டர் ஒரே அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணா, ஃபைனலும் ஒரே அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணா. அதாவது மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தள்ளிட்டு அவன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பாஸ் பண்ணி வந்தான். அப்புறம் தான் வசந்த் சார் நானும் வந்து ஆர் டீம் ஆஃப் ஃபேக்கல்டிஸ் முடிவு பண்ணோம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்க்கு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது அவனால சந்தேகம் கேட்க முடியல, புரியலன்னு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எங்களோட கிளாஸோட ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துடுறோம். சோ கிளாஸ்ல புரியலனாலும் செகண்ட் டைம் கேட்கும்போது அவனுக்கு புரிஞ்சிடும், அப்படியும் புரியலனாலும் டவுட் கேட்கும்போது அவங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அண்ட் நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பாஸ் பண்ணதை பாக்குறோம் சார். நிச்சயமா. தேங்க்யூ ஆனந்த். பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம், உங்களோட கேள்விகளை சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். திருப்பூர்ல இருந்து நிவேதினி பேசுறேன். சொல்லுங்க. இது 2 குரூப்பையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆர்டிகல்ஷிப் எடுக்கணுங்களா, இல்ல ஒரு குரூப் மட்டும் முடிச்சதுக்கு அப்புறம் 3 இயர்ஸ் ஆர்டிகல்ஷிப் பண்ணலாம்? சரி, உங்களோட கேள்விக்கு நன்றி. உங்களோட கேள்விக்கான விடைய ஸ்ரீவத்சவன் சார் சொல்லுவார். ஒரு குரூப் கம்ப்ளீட் பண்ணினாலே ஆர்டிகல்ஷிப் போடலாம். அதாவது ஃபவுண்டேஷன் நீங்க ஒருவேளை 2 விதமா சொல்றேன். நீங்க ஒருவேளை ஃபவுண்டேஷன் ரூட்னு ஒன்னு இருக்கு, இன்னொன்னு டைரக்ட் என்ட்ரின்னு இருக்கு. அதாவது +2 முடிச்சிட்டு ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டு ஒரே குரூப் பாஸ் பண்ணிட்டாலே நீங்க ஆர்டிகல்ஷிப் போலாம். ஆர்டிகல்ஷிப் பண்ணும்போது இன்னொரு குரூப்பா பாஸ் பண்ணலாம். ஒருவேளை நீங்க காலேஜ் முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு பேர் டைரக்ட் என்ட்ரின்னு பேரு. நீங்க டைரக்டா ஒரு கம்ப்யூட்டர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு, ஒரு மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ஒன்னு இருக்கு, அது ரெண்டுத்தையும் முடிச்சிட்டு டைரக்டா ஆர்டிகல்ஷிப் போலாம். ஆர்டிகல்ஷிப் பண்ணும்போதே உங்களுடைய இன்டர் குரூப் 1 குரூப் 2 ரெண்டுத்தையும் முடிக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு என்னால டைரக்டா பதில் சொல்ல முடியாத காரணம் நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு குரூப் முடிஞ்சாலே நீங்க கேட்டறத வச்சு பார்க்கும்போது நீங்க ஃபவுண்டேஷன் ரூட் அப்படின்றதுனால ஒரு குரூப் முடிச்சாலே நீங்க ஆர்டிகல்ஷிப் போயிடலாம். நிச்சயமா மாணவர்களும் பெற்றோர்களும் பல விளக்கங்களை பெற்றிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட நிறைவு கருத்து, பரத்வாஜ் இன்ஸ்டிடியூட்டை தேர்ந்தெடுக்க வேண்டிய காரணங்கள் மற்றும் மாணவர்களுக்கு உங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்ன? நிறைய படிக்கணும், அதுதான் ஃபியூச்சர். படிப்பு தான் நமக்கு ரொம்ப ஆதாரமான ஒரு விஷயம். அதனாலதான் நம்மளுடைய சோசியல் ஸ்டேட்டஸும் சரி, எக்கனாமிக்கல் பொருளாதார ஸ்டேட்டஸும் சரி நமக்கு மேம்படுத்தும். அதனால படிப்பு அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒண்ணு. நமக்கு எது பிடிக்குமோ, நாம எந்த லெவல்ல இருக்கோமோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா, யாராவது சொல்றாங்களேன்னு நீங்க தயவு செஞ்சு ஏதாவது படிக்காதீங்க. உங்களுக்கு நிஜமாவே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, ஆனா ஒரு பயம் இருக்கு, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு பயம் இருக்குன்னா அந்த பயத்தை எங்களால ஈஸியா நிவர்த்தி பண்ண முடியும். ஆனா இன்ட்ரெஸ்ட உங்களுக்குள்ள புகுத்தி, இது சாஃப்ட்வேர் இல்ல, இது உங்களுக்கு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, இந்த கோர்ஸ்கள் CA CMA CS கோர்ஸ்கள் படிக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, எதனால பரத்வாஜ் இன்ஸ்டிடியூட்டுக்கு வரணும்? இவ்வளவு நேரம் நாங்க சொன்னது ஒரே ரீசன் தான். ஒரு இன்ஸ்டிடியூட்டா இல்லாம வெறும்னா உங்களை வந்து ஒரு CA-வா ஆக்காம ஒரு தரமான ஒரு வேல்யூ பேஸ்ட், எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய பன்முகத்தன்மையை எங்களால மேம்படுத்த முடியும்னு நாங்க நம்புறோம். அதனால தான் இங்க வர ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் டால். நாங்க ஆர்டிகல்ஷிப் அனுப்புறது கூட நிறைய ஆடிட்டர் ஆபீஸ்ல உங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா அனுப்புங்க, உங்க கிளாஸ்ல வர உங்களுடைய குவாலிட்டி எங்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. சோ அதுதான், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இன்னைக்கு நம்மளுடைய நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வரம், நீங்க கிளாஸ் ரூமுக்கு வரணும்னு கூட அவசியம் இல்ல, எங்க பாடங்கள் உங்க வீட்டு நோட்டுக்கு வரும். சோ இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஒரே விஷயம் தான், பரத்வாஜ் இன்ஸ்டிடியூட் கதவை தட்டுங்க. நன்றி. உங்களோட கருத்துக்கள் அப்படிங்கறத விட, பரத்வாஜ் இன்ஸ்டிடியூட்ல நீங்க கிளாஸோட முடிச்சுட்டு வெளியில போக மாட்டீங்க. பிகாஸ் கிளாஸ் பாத்தீங்கன்னா மார்னிங் 6 to 9 இருக்கும், ஆர் 6 to 11 இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டடி ஹவர்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது கிளாஸ் ரூமே ஸ்டடி ஹவர்ஸா கன்வெர்ட் பண்ணிடுறோம். அப்போ பசங்க உட்கார்ந்து படிப்பாங்க. அங்க இருக்கிற புக்ஸ் கேஆர் சேஷாத்ரி லைப்ரரி, ரீடிங் லைப்ரரின்னு ஒன்று வச்சிருக்கோம். வேற அந்த புக்ஸ் எடுத்துட்டு அந்த தேவையான புக்ஸை படிக்க முடியும். அதே மாதிரி டிஜிட்டல் லைப்ரரியிலிருந்து அந்த பாடம் நடத்துனதை எடுத்து அவங்களால பார்க்க முடியும்.
இல்ல அவங்க வீட்டுல போயிட்டு கூட அது பண்ண முடியும். அந்த மாதிரி சோ கிளாஸ் ரூமோட நிறுத்திடாம அதுக்கு மேல படிக்கிறது. அதே மாதிரி பீரியாடிக்கல் கவுன்சிலிங், ஒரு ஸ்டூடெண்ட் சின்ன டன்னாலும் சரி ஏண்டா டல்லா இருக்கேன்னு சொல்லி கூப்பிட்டு பேசுறது, அந்த மாதிரி கவுன்சிலிங். ஓகே, ஒரு ஃபேக்கல்டிஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு யங் எனர்ஜெட்டிக் ஃபேக்கல்டிஸ் தான். நாங்க தான் சீனியர்ஸ் சொல்லலாம், அதர்வைஸ் யங் எனர்ஜெட்டிக் ஃபேக்கல்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸோட எப்பவுமே இருந்து அந்த கை பிடிச்சு கொண்டு போற பழக்கம். ஓகே, நல்லா படிக்கிற பசங்க கிளாஸ்ல விட நல்லா படிக்காத பசங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். சோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பரத்வாஜ் இன்ஸ்டிடியூட்ல பண்றது. அச்சன் சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அச்சீவ் பண்ண முடியும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நிச்சயமா ஆர்வமுள்ள மாணவர்கள் தொடர்ந்து உங்களை தொடர்பு கொள்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நிகழ்ச்சியில பங்கு கொண்டு CA, CMS, CS படிப்புகளை பத்தி பல விளக்கங்களையும் பரத்வாஜ் இன்ஸ்டிடியூட்டோட நன்மைகளை பத்தியும் எடுத்து சொன்னதுக்கு மிக்க நன்றி இருவருக்கும். நேயர்களே, இந்த 1 மணி நேர நிகழ்ச்சி உங்களுடைய எதிர்காலத்துக்கான ஒரு விதையாக, பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு கல்லூரி காலம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.